ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அன்போடு இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு அன்போடு அழைக்கிறேன். பிரியமான இன்றைய வாசகங்கள் நமக்கு நிறைய கருத்துக்கள், நிறைய சிந்தனைகள் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். 2 சிந்தனைகளை இன்றைய வாசகங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, ஏமாற்றம் அல்லது விரக்தி. 2வது, பயம் அல்லது அச்சம். இந்த 2 சிந்தனைகள் இன்றைய வாசகங்களில் மைய கருத்தாக, சிந்தனையாக வருவதாக நான் பார்க்கிறேன். முதல் சிந்தனை ஏமாற்றம். அது ஏமாற்றத்தின் விளைவாக நமக்கு ஏற்படுவது வாழ்க்கையில் விரக்தி. இன்றைக்கு கூட நீங்கள் பெரிய வழக்கமாக நமக்கு ஏமாற்றம் எப்படி வருகிறது? எப்போது அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அப்போது அவை நடக்காத போது, நாம் எதிர்பார்த்ததுபடி இல்லாத போது அது நமக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. இப்போ நீ கூட நினச்சிட்டு வரலாம், நீ கூட எதிர்பார்க்கலாம், ஃபாதர் 5 நிமிஷத்தில் பிரசங்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்காது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னு தெரியல. வாழ்க்கையில் நாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. திருமணம் ஆவதுக்கு முன்னாடி என்னுடைய கணவன் இப்படியாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும். அவர் பையனை பார்க்கும்போது அவர் அப்படியாக இருந்தார் அப்படின்னு நம்பணும். ஆனால் கல்யாணம் பண்ண பின்னாடி தான் தெரியுது அவர் அப்படி இல்லை. அதனால் நமக்கு என்ன அப்படின்றால், நாம் எதிர்பார்த்தின்படி நம்முடைய கணவன் இல்லை. எனவே அதில் நமக்கு ஒரு ஏமாற்றம். அதன் வழியாகத்தான் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகள். என் கணவன் இப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சிட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசையின்படி அவர் இருக்கணும் அவசியம் இல்லை. அவருடைய இயல்பு, அவருடைய குடும்ப சூழல், அவர் வளர்ந்த விதம், அவருடைய குடும்ப பின்னணி, அதெல்லாம் சொல்கிறாங்க. நாம் குழந்தையாக இருந்தபோது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இன்றும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. குழந்தையாக நாம் இருந்தபோது எதையாவது ஒன்று பார்த்திருந்தோம் என்றால், அதை பார்த்து நாம் பயந்திருந்தோம் என்றால், அந்த பயம் இன்றைக்கு நமக்கு இருக்கும். அப்போது குடும்ப சூழல், குழந்தையினுடைய சூழல், வளர்ந்த விதம், ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி, அதை அப்படியே விட்டுட்டு உங்களை திருமணம் செய்த உடனே உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசையின்படி ஒருவர் நடந்து கொள்வார் என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம், நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் அதன்படி நடக்குமா? நடக்காத போது அது நமக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. அதனால் தான் குடும்பங்களில் சண்டை. அது அப்படியே மனைவிக்கும் பொருந்தலாம். என் மனைவி இப்படியாக இருப்பார் என்று ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு வைத்து திருமணம் முடித்து அப்படி இல்லாத போது அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம். வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இப்போ நான் கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் மறுப்பீங்க தெரியும். எனக்கு வாழ்க்கையில் ஏமாற்றமே கிடையாது, என் வாழ்க்கையில் நான் ஏமாந்ததே கிடையாது, என் வாழ்க்கையில் நான் இதை எதிர்பார்த்து எனக்கு நடக்காமல் போனதே கிடையாது. அல்ல, வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளை நாம் வைத்தோம். அவை அனைத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்த போது நடக்காத போது அவை நமக்கு ஒரு அதிருப்தியை அல்லது நமக்கு ஒரு விரக்தியை அவை ஏற்படுத்தியிருக்கின்றன. எனவே ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த ஒன்று, இனிமேலும் சந்திக்கக்கூடிய ஒன்று. இனிமேல் வாழ்க்கையில் என்னை யாருமே ஏமாற்ற மாட்டாங்க, இனிமேல் வாழ்க்கையில் எந்த விதத்தில் நான் விரக்தி அடைய மாட்டேன். இல்லை, வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்முடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் நடப்பதில்லை. இன்றைய வாசகங்கள் இந்த செய்தி எப்படி சொல்லுது? இன்றைக்கு முதல் வாசகம் நாம் பார்க்கிறோம். 1 அரசர் 19ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 9 வசனம், மேலும் 11 முதல் 13 இறை வார்த்தைகள். இந்த வாசகத்தை என்னுடைய பின்னணியை நான் உங்களோடு பகிர்ந்து அது பின்பாக அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். எலியா இறைவாக்கினர் அவர் பயந்து ஒரேபு மலைக்கு ஓடுகிறார். ஏன் பயந்தார்? ஒரு இறைவாக்கினர் தன்னுடைய உயிருக்கு பயந்து கொண்டு ஒரேபு என்கிற மலைக்கு ஓடுகிறார். அந்த ஒரேபு மலையிலே அவர் குகையிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரும் தன்னை பார்க்காதபடி பயந்து கொண்டிருக்கிறார்.
அந்த குகையில் இருந்தபோது நடந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நாம் முதல் வாசமாக படித்தோம். பெரிய காற்று வீசுகிறது, கடவுள் அதில் இருப்பான்னு சொல்லி எலியா எதிர்பார்க்க கிடையாது. அது பின்பாக இடி மின்னல் வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது, எதுலையுமே காணும். கடவுள் அதில் இருப்பார் என்று எலியா எதிர்பார்க்கிறார், ஆனால் இல்லை. அது பின்பாக அவர் எதிர்பார்க்காத ஒன்றில் கடவுள் வருகிறார். மெல்லிய ஓசையில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இது இன்றைய முதல் வாசகம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்றால், எலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை என்றால், ஒரு பக்கம் இஸ்ராயல் மக்களுடைய மன்னன், அந்த மன்னனுடைய மனைவி எசபேல், இவர்கள் எல்லோருமே ஒரு புதிய கடவுளை உருவாக்கி, பாகால் என்கிற கடவுளை உருவாக்கி மன்னன் ஆணையிடுகிறான், இனிமேல் இந்த பாகால் கடவுளை நீங்கள் வணங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை. அது எசபேல் கொண்டு வந்த கடவுள். எசபேல் ஒரு யூத பெண்மணி அல்ல. ஆகாப் எசபேலை திருமணம் செய்து கொண்ட போது அவள் யூத நாட்டு பெண்மணி அல்ல. எனவே தன்னுடைய நாட்டினுடைய கடவுளை கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து ஆகாபிடம் சொல்லுகிறார், உங்கள் நாட்டு மக்கள் நம் நாட்டு மக்கள் இனிமேல் இந்த கடவுளை தான் வணங்கணும். அவனும் ஆகாபும் அந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். நிறைய இறைவாக்கினர், போலி இறைவாக்கினர்கள் இந்த பாகால் கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று உதவி செய்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் உண்மையான இறைவாக்கினராக இந்த எலியா இருக்கிறார். யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள். அவங்க தான் நம்முடைய முன்னோரை எகிப்திலிருந்து மீட்டு வந்தார், இதுவரையிலும் வழி நடத்துகிறார். நான் ஒருபோதும் இந்த பாகால் கடவுளை வணங்க மாட்டேன். போட்டி, இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 பலிப்பீடங்களை வைக்கிறார்கள். பாகால் கடவுளுக்கு ஒரு பலிப்பீடம், யாவே கடவுளுக்கு ஒரு பலிப்பீடம். இந்த பலிப்பீடத்தை, அந்த பலிப்பீடத்தில் இருக்கக்கூடிய காணிக்கையை எந்த கடவுள் முதலில் எரித்து சாம்பலாக்குகிறாரோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். போட்டி. முதலில் அந்த இசபேல், அந்த ஆகாப் கொண்டு வந்த அந்த கடவுளை பலிப்பீடம் கட்டி அந்த காணிக்கை வைத்து அந்த கடவுளுக்கு பலியிடுகிறார்கள். நாள் முழுவதுமாக அவர்கள் கடவுளிடம் வேண்டுகிறார்கள், வானத்திலிருந்து நெருப்பு வர வேண்டும், அது விழுந்து அந்த பலிப்பீடம் எரிய வேண்டும். ஒன்றும் நடக்க மாட்டேன். மாலை வரையிலும் எலியா கொஞ்சம் கிண்டலாக கூட சொல்லுவார், இன்னும் சத்தமாக உங்கள் கடவுளை கூப்பிடுங்க. அவர் காலை கடன் முடிக்க போயிருப்பார். நான் ஜோக்கு சொல்ல, பைபிள் இருக்கு. அவர் காலை கடன் முடிக்க போயிருப்பார். சத்தமாக கூப்பிடுங்க, உங்கள் கடவுளுக்கு காது கேட்காது என்றெல்லாம் கிண்டல் பண்ணுவார் எலியா. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. மாலையில் எலியா தன்னுடைய பலிப்பீடத்துக்காக ஜெபிப்பார். அதுவும் அவர் செய்யக்கூடிய காரியம், அந்த பலிப்பீடத்தை சுற்றியும் தண்ணி ஊற்றுவார். தண்ணி ஊற்றி என்ன ஆகும்? ஈரமாகும், விறகுகள் ஈரமாகும். ஆனால் தண்ணி ஊற்றுவார். அது பின்பாக அவர் அந்த பலிப்பீடத்தின் மீது நெருப்பு வரும்படியாக ஜெபிப்பார். உடனடியாக நெருப்பு விடும், அந்த பலிப்பீடம் எரியும். இப்போ எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று நிறுவனம் ஆகியிருக்கு? எந்த கடவுள்? யாவே கடவுள். அப்போ யார் ஜெயிச்சாரு? எலியா. இப்போ அரசன், அரசி, போலி இறைவாக்கினர்கள், மக்கள் எல்லோருமே யாருக்கு எதிராக கிளம்புகிறார்கள்? எலியாவுக்கு எதிராக. அவரை கொண்டு போட வேண்டும் என்று இசபேல் அரசி ஆணையிடுகிறாள். எனவே அங்கிருந்து ஓடி தப்பித்து வருகிறார். அப்படி சீனாய் மலையிடம் வருகிற போது அவர் கடவுளை பார்த்துக்க வேண்டார். ஆண்டவரே போதும், என்னை விட்டுடுங்க, வார்த்தை இருக்கிறது அங்கே, எதுக்கு மேல் வேண்டாம், என்னை விட்டுடுங்க என்று எலியா ஜெபிப்பார். ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், எனக்கு வந்த கேடு பாருங்கள், எனக்கு வந்த பிரச்சனையை பாருங்கள், என்னுடைய உயிருக்கு ஆபத்து, நான் தப்பித்து ஓடுகிறேன். அங்கிருந்து தான் உறைவு மலைக்கு போகிறார். இப்போது எலியாவுடைய மனநிலை என்னென்னா, கடவுளுக்கு நான் பணி செய்கிற போது, உண்மையான கடவுள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கல. நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் என்னை பாதுகாப்பில் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், எனக்கு பெரிய விரக்தி. அதனால் எலியா சொல்லுகிறார், என்னை விட்டுடுங்க, நான் போகிறேன். நான் எதுக்கு உங்களுக்காக இறைவாக்கு உரைக்க வேண்டும்? நான் எதுக்காக உம்முடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? எலியா மிகப்பெரிய ஏமாற்றம் அடைகிறார். கடவுள் என்னை ஏமாற்றிட்டாரு, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுளுடைய வார்த்தையை சொல்லி இதெல்லாம் செய்யின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு கடைசியில் என்னுடைய உயிரை பாதுகாக்கலை, அவங்க எல்லோரையுமே அழிக்கலை, மாறாக எனக்கு தான் துன்பத்தை இந்த கடவுள் வர வச்சிட்டாரு. இது எலியாவுக்கு வந்த ஏமாற்றம். அந்த ஏமாற்றினுடைய விளைவு தான் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை என்னை விட்டுடுங்க, விரக்தி அடைகிறார்.
இது முதல் வாசகத்தில். இன்றைய 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிற போது பவுலடியார் ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இன்றைய 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், என்னுடைய உள்ளத்தில் பெரும் துயரமும் இடைவிடாத வேதனை உண்டு என்கிறார். என் உள்ளத்தில் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்குது, மிகப்பெரிய துயரம் இருக்குது, மனவேதனை இருக்குது. பவுலடியார் சொல்கிறார், ஏன் துயரம், ஏன் மனவேதனை? அதுக்கு ரீசனும் கொடுக்கிறார். என்ன ரீசன் அப்படின்னா, இயேசு யூத மக்களுடைய குலத்திலே தான் பிறந்தார், யூதனாகத்தான் பிறந்த ஒரு மனுஷனா. அந்த யூத மக்களைத்தான் பழைய ஏற்பாட்டை தன்னுடைய இன மக்களாக தேர்ந்தெடுத்தார், உடன்படிக்கை செய்து கொண்டார். நீங்கள் என் மக்கள், நாவும் கடவுள். அந்த யூத மக்களைத்தான் தொடர்ந்து அவர்களை வழி நடத்தினார். பாலைவனத்தில் 40 ஆண்டுகள், அது பின்பாக கானான் தேசத்தில், அது பின்பாக பலவிதமான நாட்டு மன்னர்கள் அவர்களை அடிமைகளாக வைத்த போதும் கூட கடவுள் மீண்டும் மீண்டும் அவர்களை விடுதலை செஞ்சு கொண்டு வந்தார். அப்படி வருகிற போது இந்த மக்கள் இயேசு வந்த பின்னாடி, மெசியா வந்த பின்னாடி, இந்த யூத மக்கள் இந்த கடவுளுடைய மகனாக இருக்கக்கூடிய இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா, ஏற்றுக்கிட்டாங்களா? நான் உங்களை தான் கேட்குறேன், ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கலை. மாறாக இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மாறாக யார் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை கடவுளுடைய மகனாக? பிற இன மக்கள், பிறவினத்தார், பாவிகள், பிற இன மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த சதுசீயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் யூதர்கள். சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், இவங்க தலைமை குருக்கள், இவங்களாம் யாருமே ஏற்றுக்கலை. நீ தச்சனுடைய மகன், நீ கார்பெண்டர், நீ ஒரு நாசத்தை சார்ந்தவன், மரியாவின் மகன், சூசினுடைய மகன், நீ மெசியா கிடையாது, கடவுளுடைய மகன் கிடையாது, ஏற்றுக்கலை. ஆக இந்த யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பார்த்த பவுலடியார் சொல்கிறாரு, என் இன மக்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆழ்ந்த துயரம் என் மனதுக்குள் இருக்கிறது. இவங்களுக்காக ஆண்டவர் இத்தனை காலமாய் வழிநடத்தி உடன்படிக்கை செய்து கொண்டு எல்லா துன்பங்களிலிருந்து மீட்டு வந்த இந்த இயேசுவை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிற பெருந்துயரம் எனக்குள் இருக்குது என்று சொல்லி பவுலடியார் தன்னுடைய விரக்தியை, தன்னுடைய ஏமாற்றத்தை, இந்த மக்கள் ஏமாற்றிட்டாங்களே, உண்மையான கடவுளை ஏற்றுக்காமல் ஏமாற்றிட்டாங்களே சொல்லி பவுலடியார் தன்னுடைய ஏமாற்றத்தை, தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு அந்த கரைக்கு போக சொல்லுகிறார் சீடர்களை. அப்படி தானே? ஏதாவது பதில் வந்தால் தானே நல்லாயிருக்கும். இயேசு இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போக சொல்லுகிறார். போக சொன்னது யார்? இயேசு. சீடர்கள் நாங்களாகவே போகிறோம் கேட்கல, போக சொல்கிறார். போகிறார்கள். போகிற போது ஏற்பட்ட பிரச்சனை என்ன? ஆனால் இயேசு படகில் இருந்தால் கூட சொல்லலாம், இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஆனால் இவர் மட்டும் வெளியே இருக்கிறாரு, நம்மளை மட்டும் கடலுக்குள் அம்சார். அவர் மட்டும் சேஃப்டியாக இருக்கிறாரு, நாம் மட்டும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நிச்சயமாக சீடர்களுடைய மனநிலை அப்படியாக இருந்திருக்க வேண்டும். ஏன் அவர் நம்ம கூட வரல, நம்மளை மட்டும் தனியாக அனுப்பிச்சிருக்கிறாரு? சீடர்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கலாம், விரக்தி வந்திருக்கலாம். நாம் இங்கே துன்பப்படுகிறோம், அவர் நன்றாக கரையில் இருக்கிறார். அது ஒரு விரக்தி. 2வது, நாமெல்லாம் 4 மீனவர்கள் இங்கே இருக்கிறோம், மீன்பிடிக்க தொழில். நம்மாலே இந்த காற்று அடக்க முடியல, இந்த புயலை அடக்க முடியல. எத்தனை புயல், எத்தனை காற்று, எத்தனை கொந்தளிப்பு நம்ம அடக்கி இருக்கோம், ஆனால் இது அடக்க முடியலையே. ஏமாற்றம், விரக்தி. இயேசு வருகிறார். அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாக சொல்கிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் சாக போகிறோம். ஏமாற்றம், விரக்தி. அதுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு பகுதி. பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும், வா அப்படின்னு கூப்பிட்றார் இயேசு. அப்படி வருகிற போது மீண்டுமாக பேதுரு நினச்சிருப்பார், நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, வான்னு சொல்லிட்டீங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் நான் வருகிற போது ஏன் எவ்வளோ பெரிய புயல், எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு, நான் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த சூழல்? பேதுருவுக்கும் ஏமாற்றம், அல்லது தன்னை பற்றிய ஏமாற்றம். பேதுருவுக்கு என்ன ஏமாற்றம்? நான் கடலில் மூழ்கிறேன், என்னுடைய விசுவாசம் கம்மியாக இருக்கோ, எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கோ, இயேசு வர சொன்ன பின்னாடி என்னால் நடக்க முடியல கடலில், என்னை பற்றியே. பெரிய மாணவர்களே, அப்போ இந்த 3 வாசங்களும் ஏமாற்றத்தின் வெளிப்பாடுகள் தெரிகின்றன, விரக்தியின் வெளிப்பாடுகள் தெரிகின்றன. இன்றைக்கு இந்த பாயிண்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் 3 விதமாக நமக்கு விரக்தியும் ஏமாற்றும் வருகின்றன, 3 பேர் வழியாக. ஒன்று,
நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்மை ஏமாற்றி விட்டார் என்கிற பல சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். கடவுள் நம்மளை ஏமாற்றிட்டாரு. பல இடங்களில் பல வேளைகளில் நாம் கடவுளிடம் ஜெபித்த பல விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், அல்லது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் கடவுளை தேடி வந்து அழுது கண்ணீர் விட்ட அந்த மன்றாட்டுக்கள், அந்த புலம்பல்கள் நமக்கு கடவுள் ஆசீர்வாதமாக அதை நடத்தி கொடுக்காத போது, என்ன இவ்வளோ நம்பிக்கை நான் ஜெபம் பண்ணேன், கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணேன், நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன், இந்த ஒரு காரியம் எனக்கு செஞ்சால் போதும் தானே நான் ஜெபம் பண்ணேன், நான் நிறைய கேட்கலையே, என் பிள்ளைக்கு இது நடக்கணும், என் கணவனுக்கு இது நடக்கணும், என் மனைவிக்கு இது நடக்கணும், என் குடும்பத்தில் இந்த காரியம் ஆகணும், இந்த காரியம் நடந்தால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், அல்லது என் மனைவி என்னுடைய அப்பா அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உயிரோடு எனக்கு கொடுங்க அப்படின்னு தானே நான் கேட்டேன். ஆனால் செத்து போயிட்டார கடவுள், இது நான் கடவுள் நம்பி ஏமாந்து போயிட்டேன். கடவுள் நம்மை ஏமாற்றுவது போல நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எலியாவினுடைய மனநிலை நமக்கும், ஏன் கடவுள் இப்படி பண்ணீங்க, நான் உங்களுக்காக தானே போதித்தேன், நீங்கள் தான் உண்மையான கடவுள் தானே சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களே, நான் ஓடக்கூடிய அளவுக்கு, உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு என்னை கைவிட்டுட்டீங்களே, போதும் ஆண்டவரே, உங்களுக்காக உழைச்சது போதும், நான் இறைவாக்கி நான் இருந்தது போதும், ஆளை விடுங்க. பல சமயத்தில் எலியாவினுடைய மனக்குரல் நம்முடைய மனக்குரலாக இருக்கிறது. போதும் ஆண்டவரே, போதும் ஜெபம் பண்ணது போதும், போதும் பூசைக்கு வந்தது போதும், கிறிஸ்தவனாக இருந்தது போதும், அல்லது இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது போதும், நான் வேறு சபைக்கு போகிறேன், வேறு எங்கேயோ போகிறேன், அல்லது வேறு மனிதர்களை நம்பி போகிறேன், வேறு கோயிலுக்கு போகிறேன், வேறு மதத்துக்கு நான் போகிறேன், அல்லது கடவுளே என் வாழ்க்கையில் வேண்டாம். வாழ்க்கையில் இந்த விரக்தி வேதனை நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கிறது, கடவுளே வேண்டாம், போதும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றுவது போல நம்முடைய சூழல் இருக்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கு பவுலடியார் சொல்கிறார், என்னுடைய இன மக்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னுடைய சொந்த இன மக்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, கடவுளை நம்பலை, இயேசுவை நம்பலை, அந்த துயரம், அந்த விரக்தி, அந்த வேதனை எங்கள் மனசில் இருக்குது. பவுலடியார் சொல்கிறார், இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றியிருப்பார்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை ஏமாற்றியிருப்பார்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த உதவி கேட்கக்கூடிய சமயத்தில், அந்த தேவைப்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் போயிருப்பீங்க, இப்போ முடியாதுங்க, நான் அன்றைக்கி சொன்னேன் ஆனால் இப்போ முடியாது, காலை வாரிட்டுப்பாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க, ஏமாற்றியிருப்பாங்க, நம்முடைய தொழிலில் ஏமாற்றியிருப்பாங்க, நம்முடைய பிஸ்னஸில் ஏமாற்றியிருப்பாங்க, அல்லது நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஏமாற்றியிருப்பாங்க, கூட இருந்து ஏமாற்றியிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. பிற மனிதர்களால் நாம் ஏமாந்து போய் இருக்கிறோம், விரக்தி அடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளினை ஏமாற்றிட்டாரு, நம்மோடு இருக்கிற மக்களினை ஏமாற்றிட்டாங்க. இந்த அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். மூன்றாவது அனுபவம், நான் என்னை ஏமாற்றிக் கொள்கிறேன். இதுதான் பேதுரு விரக்தி அடைஞ்சிருப்பார். எவ்வளோ நம்பிக்கையோடு நான் கடலுக்குள்ளே இறங்கினேன், எவ்வளோ நம்பிக்கையோடு நான் கடல் மீது நடக்க முடியும்னு சொல்லி இறங்கினேன். ஆனால் அவன் நம்பிக்கை, புயலை பார்த்து, இந்த காற்றை பார்த்து, நான் எவ்வளோ நம்பிக்கை குறைந்தவனாக இருக்கேன்னா, எவ்வளோ விசுவாசம் இல்லாதவனாக இருக்கேன்னா, எவ்வளவோ நான் ரொம்ப சாதாரண மனிதனாக இருக்கேன். ஆண்டவர் வான் சொன்ன பின்னாடி கூட என்னால் கடலில் நடக்க முடியலையே, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண பின்னாடி கூட நான் கடவுளுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கலையே, நான் எவ்வளோ சீப்பாக போயிட்டேன்னா, எவ்வளோ நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கேன், அவன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன்னா. பேதுரு ஒருவேளை தன்னை குறித்து விரக்தி அடைந்திருப்பார், தன்னுடைய மனநிலையை கொடுத்து, தன்னுடைய விசுவாசத்தை கொடுத்து, அவன் நம்பிக்கை கொடுத்து விரக்தி அடைந்திருப்பார். பல சமயத்தில் மற்றவர்களை குறித்து, மற்ற நம்மை ஏமாற்றினார்கள் என்பதற்காக விரக்தி அடைந்ததை விட, அல்லது கடவுள் என்னை ஏமாற்றிட்டாரு அதனால் விரக்தி அடைந்ததை விட, இன்னைக்கு நம்மை நினைத்து நாமே விரக்தி அடையக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கிறோம். நானா, எனக்கா, நானா இப்படி பண்ணேன், நானா அப்படி பண்ணேன், நாம் நம்மை குறித்து விரக்தி அடையலாம். பிரியமானவர்களே, இது பெரிய தப்பெல்லாம் கிடையாது. இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற உணர்வு, எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு இதையும் கடந்து நாம் எங்கே செல்ல வேண்டும்? எலியா அந்த துன்பமான சமயத்திலும் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார். அந்த ஓசையில் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார். பேதுரு அந்த துயரத்திலும் துன்பத்திலும்
ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் இந்த இஸ்ராயல் மக்களை தன்னோடு அழைத்து கொள்வார், இஸ்ராயல் மக்களை அவர் காப்பார், அவரை தன் பக்கமாக எடுத்துக்கொள்வார் என்று பவுலடியார் நம்பினார். இன்றைக்கு நற்செய்தியில் அவர்கள் அச்சப்பட்டாலும், சீடர்கள் அச்சப்பட்டாலும், பேதுரு மூழ்கினாலும் கடவுள் அவர்களோடு இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில் பல விஷயத்தை குறித்து நான் ஏமாந்து போயிருக்கிறேன், பல விஷயத்தை நினைத்து நான் நொந்து போயிருக்கிறேன், பல காரியங்களை நினைத்து நான் விரக்தி அடைந்திருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, என் மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னுடைய விரக்தியில் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய ஏமாற்றத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாது. இதுதான் முதல் செய்தியை ஆண்டு சொல்கிறார். நம்முடைய விரக்தி நம்மை அவநம்பிக்கை கொண்டு போகக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ரெண்டாவது சின்ன மெசேஜ், பயம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் பயப்படவே இல்லை அப்படின்ட்டு யாருமே இருக்க முடியாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா வாழ்க்கையில்? இப்படியானா எப்படி? ஏதோ சொன்னால் தானே. இருக்கணுமா இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது, இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது அஞ்ச வேண்டாம், பயப்பட வேணாம்னு சொல்கிறது, நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அஞ்சாதே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அஞ்சாதேன்னு சொல்லி இன்றைக்கி நற்செய்தியில் சொல்கிறாரு, நீங்கள் நான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஏம்மா சொல்லுங்கள், நீ தான் பயமாக சொல்கிறீங்க, எதுக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்குன்னு இருக்குது, அவ்வளோதான். பதில், கேள்வி கேட்டீங்க, அதை பதில் சொல்கிறோம். பிரியமானவர்களே, 3 விதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒன்று, தேவையற்ற பயம், தேவையில்லை. அங்கே 2 பேர் பேசி நிற்பாங்க, இங்கே இருந்துட்டு என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, நம்மளை ஏதோ விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த பயம். அல்லது நேற்று கனவுல ஏதோ ஒன்று வந்திருக்கும், இன்றைக்கி காலையில் எழுந்தவுடன் அந்த கனவு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. நம்முடைய உடம்புக்குள்ளே சின்ன ஒரு வலி எங்கேயாவது வந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் பொழுது, மூச்சு நின்றுடும் பொழுது, செத்துருவோம் போல இருக்கு. இதெல்லாம் தேவையற்ற பயம், தேவையில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி இன்றைக்கு கவலைப்படுவது, நாளைக்கு இப்படி ஆகுமோ என்று சொல்லி இன்றைக்கு பயப்படுவது, இதெல்லாம் தேவையற்ற பயம். இதை நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். இது தேவையில்லாத பயம். நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி இப்போ எப்படி முடிவு பண்ணிட்டு பயப்படுறீங்க? எங்கேயோ 2 பேர் பேசிக்கிறாங்க, உங்களை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத பயம். ஆனால் எல்லோருக்கும் இது உண்டு, எல்லாருக்கும் இது இருக்கிறது. நாளை குறித்து, உடலை குறித்து எல்லாம் பயம். ரெண்டாவது, இந்த பயம் குறித்து, தேவையற்ற பயம் குறித்து நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது தேவையற்ற பயம். ரெண்டாவது, தேவையான பயம், தேவையான பயம் இருக்க வேண்டும். என்னது தேவையான பயம்? இன்றைக்கு நான் என் உடம்பை நல்லா பார்த்துக்கல அப்படின்னா, நான் போக போக எனக்கு வயதாகிற போது என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. எனவே என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து எனக்கு பயம் வேண்டும். என்ன வேணால் சாப்பிடுவேன், எப்போ வேணால் சாப்பிடுவேன், எப்போ வேணால் தூங்குவேன், என் உடம்பை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று இருந்தால், நாளைக்கு உன்னுடைய உடல் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. இன்றைக்கு நான் படிக்க மாட்டேன், அது அப்படியே இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், சுற்றின்னு இருப்பேன், எனக்கு இந்த பயமே இல்லை, அப்போ எதிர்கால வாழ்க்கையும் நல்லா அமையும். அப்போ நான் இன்றைக்கி படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் வருது, அதனால தயாரிக்கணும், நான் நிறைய மார்க் வாங்கணும், எக்ஸாம் வருது, அதுக்காக பயப்படணும். இது தேவையான பயமா தேவையில்லாத பயமா? தேவையான பயம். புரியுமா? இதுபோல் நாம் நிறைய சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான சில பயங்கள் இருக்க வேண்டும். அப்பா அம்மாவை மதிக்கணும், அது மதிக்கலைன்னா தவறு, அது மதிக்கணும். அவங்க சொல்லப்படி கேட்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். தேவையான பயம். பயமே இல்லைன்னா அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவான் அவன்? எப்போயா சும்மா தொண பேசினுக்கிறேன். பயம் இருக்கணும், அப்பாவை பார்த்து பயம் இருக்க வேணும், அம்மாவை பார்த்து பயம் இருக்கணும், பெரியவர்களை பார்த்து பயம் இருக்க வேணும், அந்த மரியாதை கலந்த பயம் இருக்க வேணும். எல்லாம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பயம் இருக்க வேணும். இது தேவையான பயம். மூன்றாவது பயம் தெய்வ பயம். தெய்வ பயம். பிரியமானவர்களே, நான் தவறு செய்தால், நான் பாவம் செய்தால், நான் கடவுளுக்கு பிடிக்காத தீமைகளை செய்தால் கடவுள் என்னை தண்டிப்பார் என்ற பயம் தெய்வ பயம் அல்ல. புரிஞ்சுங்க.
நான் தப்பு பண்ணால், தீமை பண்ணால், பாவம் பண்ணால் கடவுள் என்னை தண்டிப்பார். அதுவல்ல தெய்வ பயம். அதை கடவுளை நெகட்டிவாக பார்க்குறது, எதிர்மறையை பார்க்குறது. அது போலீஸ்காரன் கிடையாது. நீங்கள் வண்டி ஒன்வேயில் போனால் உடனே போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டு தண்டனை கொடுப்ப போலீஸ்காரன் கிடையாது நம்முடைய கடவுள். மாறாக அன்பு நிறைந்த கடவுள். அப்போ தெய்வ பயம் என்னது? நான் ஒரு தவறு செய்கிறேன், அந்த தவறை பார்த்த உடனே கடவுள் என்னை தண்டிப்பார் என்பது தெய்வ பயம் அல்ல. நான் தவறு செய்கிறேன், பாவம் செய்கிறேன், அந்த பாவம் செய்வதனால் நானே கடவுள்கிட்ட இருந்து விலகி போகிறேன். கடவுளுடைய அன்பில் இருந்து நான் விலகி போகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து நான் விலகி போகிறேன். கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து நான் விலகி போகிறேன். கடவுள் என்னை வெறுக்கலை, நான் கடவுள்கிட்ட இருந்து என் தீய செயலால், பாவ செயலால் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நான் வெளியே போகிறேன். கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பயம் இருப்பது தான் தெய்வ பயம். இந்த பயம் இருக்கணும். எனக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற பயம் இருக்கிறதா, தேவையான பயம் இருக்கிறதா, தெய்வ பயம் இருக்கிறதா? எது அதிகமாக இருக்கு? பெரும்பான்மை எல்லாருக்குமே தெய்வ பயம் கிடையாது. தவறு செய்தால் நான் கடவுள்கிட்ட இருந்து விலகி போகிறேன், நான் தப்பு செஞ்சால் நான் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி போகிறேன், நான் பாவம் செய்தால் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போகிறேன், கடவுளுடைய உறவிலிருந்து நான் விலகி போகிறேன். இந்த பயம் யாருக்கும் கிடையாது. நம்முடைய பயம் எல்லாம் நம்முடைய தேவையற்ற பயங்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, என் உடம்புக்கு என்ன நடக்குமோ, நான் செத்து போயிடுவனோ, என் வேலை போயிடுமோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துடுமோ, இந்த தேவையற்ற பயங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். அந்த தெய்வ பயத்தில் இருந்து, தெய்வ பயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக நாம் கொண்டோம் என்றால் மற்ற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிற போது எதுவும் என்னை அணுகாது. நான் ஆண்டோடைய உறவுக்குள் இருக்கிற போது புயல் எதுவும் என்னை அணுகாது. ஆண்டோடைய பிரசனம் என்னோடு இருக்கும். ஆக தேவையில்லாத விரக்தி, ஏமாற்றங்களை விட்டுட்டு கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி கொள்வோம். ரெண்டாவது, தேவையற்ற பயங்களை விட்டுட்டு தெய்வ பயத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம்.